வணக்கம்பா. இன்னைக்கு புதுசாக உங்களுக்கு ஒரு படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் இருந்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் மிரட்டி விட்டு இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக இந்த படம் தேவையான ஒரு படம் தான். ஜப்பானில் அந்த நேம் எல்லாம் வந்து செதுக்கி ஸ்டாம்ப் மாதிரி உருவாக்குவாங்களே கட்டையில், அதே மாதிரி கண்ணு தெரியாத ஒருத்தர் பண்ணுறாரு. அவ்வளோதான், ஊர் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிடுறாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா அவரை வச்சு பேட்டி எடுத்து ஒரு டாக்குமெண்ட்ரி உருவாக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுறாரு. அந்த நேரத்தில் தான் வந்து அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஒய்ஃப் காணாமல் போயிட்டதா சொன்னீங்கல்ல, அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. மலையை ஒரு வேலைக்காக ட்ரில் பண்ணும்போது கண்டுபிடிச்சோன்னு சொல்லி கால் வருது. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா ஓடி போயிட்டு ஒய்ஃப் இங்க என்னடா பண்றா அப்படின்ற மாதிரி அவங்களும் போய் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து எப்படியாவது அம்மா எப்படி இறந்து போனாங்கன்றத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். யாரு அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணாங்கல்ல அவங்க கூட சேர்ந்து ஒவ்வொரு ட்விஸ்டும் அப்படியே வெளியே வர பாத்தீங்கன்னா கடைசி ட்விஸ்ட்லாம் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு எமோஷனலா முடிச்சிருப்பாங்க இந்த படத்தை. தி அக்லி அப்படின்ற படத்தை உங்க மிஸ்டர் மூவிஸ்ல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல. படத்தோட ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கை வந்து எப்படி இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க அவர் வந்து என் வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. கண்ணு தெரியாத ஒருத்தன் ஸ்டாம்ப் பண்ணா யார் தான் நம்புவாங்க, நம்பவே இல்லை, பல அவமானங்கள், அதுக்கப்புறம் தான் முன்னேறணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன சார் ஆச்சு உங்க கையில கோடு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்க, அதுவா ஒரு டைம் தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கையும் உள்ள மறைக்கிறாரு. அப்படியெல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே சார் நாளைக்கு இதை கன்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னோட அப்பாவுக்கு வந்து டீ போட்டு தந்துட்டு இந்த சைட் ரூமுக்கு போலான்னு போவாரு. திடீர்னு ஒரு கால் வருது. சார் நாங்க போலீஸ் கால் பண்றோம், இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னவா இருக்குன்னு ஆச்சரியத்தில் இவரும் பார்க்க போறாரு. பார்த்தா சார் உங்க அம்மா தான் இது அப்படின்றாங்க. என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க? சார் எங்க அம்மா ஓடி போயிட்டாங்க சார், 40 வருஷம் முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்ல, அது எப்படி சார் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்து காட்டுறாங்க. அவர் கூட ஒரு பேப்பர் இருக்கு, அதை எடுத்து காட்டிட்டு சார் கண்டிப்பா இது உங்க அம்மா தான், 40 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஒரு சுரங்க தோண்டலன்னு மலை ட்ரில் பண்ணும் போது தான் இந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சோம். கூடவே இந்த ப்ரூஃப் இருந்தனால தான் சொல்றோம் உங்க அம்மான்னு சொல்ல, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் இருக்கிற ப்ரூஃப்லாம் வச்சு இவங்க தான் உங்க அம்மான்னு கன்ஃபார்மா ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவன் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவை பார்க்க யாருமே வரலப்பா, அனாதையா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா தங்கமே, நானும் உங்க அம்மா 2 பேருமே அனாதை தான், அதுக்கப்புறம் தான் உன்னை பெத்தோன்னு சொல்லி அவர் சோகமா சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து அந்த பேட்டி எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த லேடி வந்திருக்காங்க. வாங்க வாங்க என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல கன்டினியூ பண்ண முடியுமா தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லுவாரு. அதை கேட்டுட்டு அவங்க பொறுமையா சார் ரிலாக்ஸ் பண்ணுங்க சார், இந்த மாதிரி விஷயத்துல தான் நாங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸா இருக்கோம், ஏன் நம்ம இதையும் கவர் பண்ணலாம், இது ஒரு நல்ல கவரப்பா இருக்கும், உங்களுக்கு நிறைய ஃபேமஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பேசுறீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யாராவது பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கறாரு. சார் இதை வந்து நீங்க ஒரு தப்பா எடுத்துக்க தேவையில்ல, உங்களுக்கு உதவிகரமா இருக்குமே, இந்த மாதிரி போட்டு ஒருவேளை உங்க அம்மாவோட சொந்தக்காரங்க வந்தாலும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்னு ஹீரோ ஒத்துக்கிறாரு. திடீர்னு பார்த்தா யாரோ வராங்க. வணங்கப்பா, நான் தான் வந்து உங்க அம்மாவோட சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம். ஓ பரவாயில்லையே, அம்மாவுக்கு இவ்வளவு சொந்தம் இருக்குன்ற மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாரு. நீங்க எந்த வழியில சொந்தம்னு சொல்லி கேட்க, நானாப்பா இவர் வந்து உங்க அம்மாவோட அக்கா, நான் வந்து அவங்க ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, தம்பி உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், எப்படி சொல்றதுன்னு தெரியல, உங்க அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி எங்க அப்பா வந்து உங்க அம்மா பேர்லயும் சொத்து என் பேர்லயும் சொத்து எழுதி வச்சிருக்காங்க, நீங்க மட்டும் வேணான்னு சொல்லி ஒரே சைன் போட்டு கொடுங்க, இல்லைன்னா வேணும்னா சொல்லுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேச, ஓ இதுக்காக தான் வந்திருக்கீங்களா, அதை விட எங்க வீட்டுல நிறைய சொத்து இருக்கு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்றான். அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோவும் சரி எங்க அம்மா எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன பார்க்கவே முடியல, உங்களால சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்க, ஆளா அவ என்ன ரொம்ப அழுக்கா அழகே இல்லாம இருப்பா அப்படின்னு சொல்றான். இவனுக்கு என்னமோ புரியல. பாட்டி என்னதான் இருந்தாலும் அவங்க இறந்து போயிட்டாங்க, கொஞ்சம் நல்லதா சொல்லுங்கன்னு சொல்ல, ஏன்பா அழகு இல்லைன்னா அழகு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவான். இறந்து போன அம்மாவை பத்தி பையன்டே பேசினா பையனுக்கு எப்படி இருக்கும், நீங்க இதெல்லாம் சொல்லலாம் கூட பரவாயில்ல, ஒழுங்குமுறையை இங்க கிளம்புங்கன்னு சொல்லி விரட்டி அனுப்பிடுவான். சரி சொந்தக்காரங்க என்னடா இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அழகா சிகரெட் பத்த வைக்கும் போது, ஆமா பாஸ் நான் சொல்றதுல உண்மை சார், இங்க ஏதோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அங்கிருந்து பேசிட்டு இருக்கா. அதை வந்து ஹீரோ இங்க சிகரெட் பத்த வச்சு கேட்டுட்டு இருக்க, அப்படியே மூஞ்சில அவனு விடுவான்னு பார்த்தா அப்படியே அமைதியா இருக்கான். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி. அடுத்த நாள் வந்து இதுதான் அவங்க அம்மாவன்றதை கன்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக வேண்டாம் வெறுப்பா எல்லாரையும் கூட்டிட்டு போறான். அங்க போய் எல்லாரும் மூக்க பொத்திக்கிட்டு ஐயோ இங்கிருந்து போக முடியாதா, எப்படா போக போறன்ற மூஞ்சி வச்சிட்டு இருக்காங்க. சார் இதுதான் உங்க அம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அசம்பிள் பண்ணுன்ற மாதிரி ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர் அசம்பிள் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து எல்லாம் சோகமா இருக்கும்போது நான் வெளியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க, சரி உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு இருந்தா இப்பயே சொல்லுங்கன்ற மாதிரி கடைசியா எல்லாத்தையும் புதைக்க போறதுக்கு முன்னாடி கேட்கறாங்க. சரி அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தா என்னால இதுக்கு மேல இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த வயசான பாட்டியும் கிளம்பும் போது தட்டி விட்டுருவாங்க. அப்படியே மண்டை ஓடு மட்டும் உருண்டு போய் விழுந்துருமாம்மா. சே நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு சேர்த்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டாக்டர் புலம்புறாரு. எப்படி இருந்தாலும் அதை புதைக்க தானே போறோம், அப்படி என்ன ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. வந்தது போற கோவம், ஆனா ஹீரோ திரும்பவும் அமைதியாவே இருக்காரு. அந்த நேரத்தில் அவங்க அப்பா கூட்டிட்டு வெளியே வரும்போது அவனுக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து பேசிட்டு இருக்கும்போது ஆச்சரியமா கேட்கறான், சார் நான் தான் சார் பேசுறேன், டாக்குமெண்ட் எடுக்க வந்ததில்ல, உங்க அப்பா வந்து எந்த கம்பெனில வேலை பார்த்தாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன் 40 வருஷத்துக்கு முன்னாடி, உங்க அம்மாவும் அங்கதான் இருந்திருக்காங்க, நீங்க கொஞ்சம் இங்க வந்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம்னு சொல்ல போகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அந்த பொண்ணு வந்து பேக்ல கேமராவை செட் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோ வந்து தூரத்துல
தூரத்துல இருந்து பாத்துருவா அவட பார்க்காத மாதிரி பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கா. சார் நீங்க வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பாப்பா. உங்களுக்கு ஏங்க இவ்வளவு சிரமம், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்ல, சார் உங்களுக்கு ஏன் சார் இவ்வளவு சிரமம், நான் உங்க குடும்பத்துக்காக பண்றேன், ஒரு நலம் விரும்பியா பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறா. பாத்தீங்களா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு உள்ள போனா 2 வயசானவங்க ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாம் வயசானவங்க தான், ஒரு 60-70 வயசு இருக்கும். போன உடனே சார் இந்த மாதிரி ஹீரோவோட அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவங்க கூட தான் நீங்க வேலை செஞ்சதா சொல்றாங்க, உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க ஆமா, அவளுக்கு கூட ஒரு கண்ணு தெரியாத ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க, கரெக்டா மேட்ச் ஆகுதுல்ல, சரி ஓகே சார் அவங்கள பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி ஆர்வமா கேட்டுட்டே இருக்கும்போது, சார் அவளை பத்தி என்ன சொல்றது, அவ்வளோ கேவலமான ஒருத்தி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் அம்மாவை பத்தி இப்படி சொல்ல, பையன் வந்து பக்கத்திலே இருக்கான், ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்த ஒரு ஸ்டூடெண்டா வந்து இங்க பக்கத்துல உட்காந்துருக்க மாதிரி சொல்லியிருப்பான். அதுல வந்து ஒருத்தர் வந்து அந்த காலன்றது ரொம்பவே வேகமா போயிட்டு இருந்தது, இந்த டெக்னாலஜி எல்லாம் அப்பதான் வளர்ந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப பிஸியான ஏரியாக்குள்ள ஒரு பொண்ணு சச்சக்க பூச்சக்க நடந்து போயிட்டு இருக்கா. இந்த திருப்பூர்ல எல்லாம் வேலை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், டெய்லர் இருப்பாங்க, பக்கத்துலேயே வந்து கைமடி அப்படின்னு ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க, அதாவது எடுபடி வேலை பார்க்குற மாதிரி எல்லா பொருளையும் எடுத்துட்டு போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி வேலையை தான் இதுல வந்து ஹீரோவோட அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேரக்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு சீனே போதும். அதாவது எனக்கு ரொம்ப பாத்ரூம் வருது, நான் உடனடியாக போகணும் அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்ட்காரன்ட்ட கேட்குறாங்க. ஆகணும் இல்லை இல்லை இதை முடிச்சுதான் போகணுன்றவர் மிரட்ட, இல்லை நான் போயாகணும்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறா. சரி ஓகே 5 நிமிஷம் தான் டைம், டக்குன்னு போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் வேகமாக போறாங்க. ஆனால் அவங்களோட நேரமோ என்னமோ தெரியல, கியூ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், சரி ஓகே வெளியே எங்கேயாவது போகலாம், வேற ஏதாவது இருக்கான்னு ட்ரை பண்ணலாம் தான் நினைப்போம். ஆனால் அவங்க வந்து 5 நிமிஷம் தான் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் நிற்கிறாங்க. போனால் ட்ரெஸ்லேயே பாத்ரூம் போயிடுவாங்களாம்மா, அந்த அளவுக்கு உருக்கமாக இந்த கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க. அப்படியே அந்த வயசானவங்களும் அவ்வளோ அழகு இல்லை, அவள் பண்ணுற வேலையும் சரியில்லைன்ற மாதிரி பேசுவாங்க. இதே இவங்களாம் ஆண் அழகன் மாதிரி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஹீரோவும் அதை பொறுமையாக கேட்டுட்டு இருக்க, இவங்களுக்கு வந்து வேற ஒரு டவுட் வருது, ஆமா அதுக்கப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரிஞ்சு அவளுக்கும் எங்களோட ஓனருக்கும் பிரச்சனை இருந்ததுன்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு லேடியும், ஏய் அவங்களால தான் இந்த நிலைமைக்கு நம்ம இருக்கோம், அதெல்லாம் சொல்லாத அப்படின்னு மிரட்டுறாங்க. அதை கேட்ட உடனே இவங்க 2 பேரும் சரின்னு சொல்லி வெளியே வருவாங்க. அப்போ அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்த பொண்ணும் கால் பண்ணி, சார் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கல, இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி இருந்திருக்கு, அந்த இடத்த பத்தி உங்களுக்கு தெரியுமா, அந்த ஓனரை பத்தி எனக்கு கான்டாக்ட் வேணும்னு சொல்லி கேட்க, சரி ஓகே கொஞ்ச நேரத்தில் அப்டேட் பண்றேன்னு சொல்லி அவங்கள வைக்கிறாங்க. உடனே ஹீரோவும் நைட்டு போய் சர்ச் பண்ணி பார்க்குறான், அவன் பேர் ஜாங் யூன் ஹி அப்படின்னு சொல்லி வருது. அப்போ உடனே அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணுறா, அவன் பேர் ஜாங் யூன் ஹி, அவன் இருக்கிற இடம் வந்து எங்களுக்கு தெரியல, ஆனால் அவங்கள பற்றி தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க, வாங்க அவங்கள சந்திக்க போகலான்னு சொல்லி மெசேஜ் வருது. இவங்களும் சரி அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பமாக உட்காந்துட்டு இருக்காங்க. சார் இந்த மாதிரி ஜாங் யூன் ஹியை பற்றி தெரியுமான்னு சொல்லி கேட்க, அங்கே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்களும் அவங்கள பற்றியா, எங்கள் அம்மா வேலை செஞ்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி வேட்டையோட பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்புறம் இந்த நடந்த விஷயம் சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா இறந்து போனது. அதெல்லாம் சொன்ன உடனே அந்த லேடி வந்து, எனக்கு அவளை பத்தி தெரியும், அவள் 40 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டா அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி குண்டு தூக்கி போடுறாங்க பாருங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டியும் ரூமில் அழுந்துட்டு இருப்பாங்க, அதான் இளம் வயது பெண்ணா. அப்போ வந்து அவங்க அழுந்துட்டு இருக்கும்போது இவங்களை ஹீரோயின்னு சொல்லிக்கலாம். அந்த நேரத்தில் அவங்க வந்து பார்க்குறாங்க, ஏன் இப்படி அழுந்துட்டு இருக்க, வேலையெல்லாம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்க தேம்பி அழுகுறாங்க. அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது, அதாவது ஓனர் வந்து தப்பா நடந்துக்கிட்டா அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டு இப்போ இருக்க பசங்க வந்து என்னது இப்படி நடந்துச்சா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் வச்சுக்கிட்டு இருக்க, ஓனர் வந்து எல்லாம் கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க, சம்பளம் போனஸ் எல்லாமே அதிகமாகவே தருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் ஃபிளாஷ்பேக் வந்துகிட்டு இருக்கு. போற வர பொண்ணுங்கள்லாம் அழகா இருக்கீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினா அவங்க ஹஸ்பண்ட் ரூம்ல இருக்காங்க, யாரும் தெரியாதா, கண்ணு தெரியாத அப்பா. அவரும் வந்து வாழ்க்கையில் என்னைக்குமே நீ கஷ்டப்படாத, நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், இனிமே நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது, நம்ம குழந்தையோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஹீரோயின் வழக்கமாக வேலைக்கு போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு 2 நாளா வரல, வேலையை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கா. என்னாச்சு அவங்க வரலையா, ஒருவேளை கால் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அப்பாவை மாதிரி கேட்க, என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அடுத்து ஆள் வர போறாங்க, அவங்களுக்கு போய் வேலை பண்ணுன்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்களாமா. இவங்க இல்ல நான் பாஸ் கிட்ட போய் கேட்க போறேன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. போய் பார்த்தா வந்து அந்த போட்டோ எடுத்துருந்தா பாத்தீங்களா, அதெல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கான். வேகமா போய் கதவை தட்ட திடீர்னு அதை எடுத்து உள்ள போட்டுட்டு என்னமாச்சு சொல்லுமான்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க வந்து இன்னும் 2 நாளா வரல, அதுக்காக வேலையை விட்டு தூக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா 2 நாளா வரல, அப்புறம் இதெல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி கேட்பான். நீங்க அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்க தானே, அது எனக்கு தெரியும் சொல்லி குடுக்குற வேகமா ஓடுறாங்க. அதை கேட்ட அவனுக்கு என்னடா அந்த புள்ள இப்படி சொல்றாள் அப்படின்னு இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா எப்போ போல அப்படி லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறா. லெட்டரில் என்ன எழுதுறானா, இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டாருங்க பாஸ் அப்படின்ற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்க. அவனுக்கு கண்ணு தெரியல, ஏதோ ஒய்ஃப் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பான். அப்புறம் வந்து தான் அடுத்த நாள் எப்போ போல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, அதாவது கேமரா எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி தெருவா வருவான். வந்து பார்த்தா எப்போ நின்று பேசிட்டு இருக்க அந்த பெண்கள் வந்து டே வாடி போகலாம் அப்படின்ட்டு வேகமாக போகிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியுது, கீழே ஃபுல்லாக பேப்பரில் இந்த மாதிரி பாஸ் தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடியோட பேரும் போட்டிருக்கு. அதை பார்த்தோடனே ஊர் ஃபுல்லாக மானம் சுத்தமாக போயிடுது.
அப்புறம் என்ன அந்த பாஸ் வந்து அந்த பொண்ணுக்கு மேல இருக்கிறவனை கூப்பிட்டு அவங்க 2 பேரும் ஒழுங்குமுறை வேலையை விட்டு நீக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பாட்டியும் வராங்க, அதாவது இளம் வயது பெண்ணும் வராங்க. வந்த உடனே ஹீரோயினுக்கு ஷாக்கு, நீங்க இறந்து போயிட்டு தான் நினைச்சேன், எப்படி இருக்கீங்கன்னு பக்கத்துல கட்டி பிடிக்கலாம் போவாங்க. திடீர்னு அவ கணத்துல அரைஞ்சிட்டு ஒழுங்கு மரியாதை உன்னோட வேலையை மட்டும் பாரு, எதுக்கு இதெல்லாம் பண்ண, அவ்வளவுதான் என் மானம் ஃபுல்லா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கோவத்துல பேசுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப இருக்கிற அவங்கள தான் காட்டுறாங்க. அன்னைக்கு நானே அந்த விஷயத்த சொல்லியிருந்தேன் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது, தேவையில்லாம அவளை அடிச்சுட்டேன், அவளுக்கு கொஞ்சம் ஹோப் கொடுத்துருந்துருக்கணும், இன்னைக்கு பாத்தீங்களா அவளே உயிரோட இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியும் பேசுறாங்க. அவ்வளவு இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு காருக்குள்ள உட்காந்து குமுறி குமுறி அழ ஆரம்பிக்கிறா. ஹீரோவுக்கு தெரிஞ்சு போயிடுது இது எப்படி ஆக்டிங்காக தான் இருக்கோ, நான் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதே வீடியோ எடுப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பேக்கை பார்க்குறா. பேக்கில் தானே கேமரா இருக்கும், பார்த்தா அந்த பேக் வந்து திருப்பி இருக்குமாமா. அவ்வளோதான் இந்த பொண்ணு வந்து உணர்ந்துட்டா போல, நமக்கு உண்மையாகவே ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அமைதியாக இருக்கான். அப்போ அந்த பாட்டி அவன் எங்கே இருக்கான் அப்படின்ற லொக்கேஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போகிறாங்க. பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி முடியாமல் படுத்துக்கிட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்து இப்படி இருக்கேடா அப்படின்ற மாதிரி இருக்கும். போய் பார்த்தா அப்படியே ரூம் ஃபுல்லாக பெண்களோட அந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை ஒட்டி வச்சிருக்கான். அதை இவங்க பார்த்த உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மறைக்க ட்ரை பண்ணுறான். அப்புறம் என்ன சுத்தமாக முடியாமல் அப்படி படுத்துக்கிறான். அப்போ இவங்களும் போயிட்டு அந்த பொண்ணு சங்யான் கீயை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, சங்யான் கீயா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, ஓ அந்த அழகில்லன்னு ஊர் ஃபுல்லா சொல்லுவாங்களே அந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி பாப்பான். ஆமா அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குல்ல, அவங்க இறந்து 40 வருஷம் ஆச்சு, யாரோ அவங்களுக்கு புதைச்சிருக்காங்க, அப்புறம் ட்ரில் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல, அப்படியா சே ரொம்ப வருஷம் ஆச்சு இல்ல, இதுக்கு மேல கேஸும் போட முடியாது இல்ல, ஆனா கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. ஏய் என்னையா பண்றீங்க, அந்த கண்ணு தெரியாதவங்க கொலை பண்ணது அப்படின்னு சொல்லுவா போறோங்க. என்னடா சொல்றீங்க, தூக்கி ஓரி போடுது, யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஆமா சே இது கூட தெரியாம இருந்திருக்கீங்க, நாங்களாம் வந்து அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு தெரியாத நம்ம ஆளு வராரு. உள்ள வந்தோடனே இவரு தான்ப்பா, இவருக்கு வந்து எல்லாமே பண்ணுவாரு, அழகா கையில செதுக்குவாருன்னு சொல்ல, அங்க இருக்க ஒரு லேடியும் அப்படியா ஜான்கி மீ ஷூ அப்படின்ற என்னோட பேர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் அழகா பொருள்லாம் எடுத்து வச்சு கட்டையில செதுக்கி அப்படியே வச்சு எடுத்து காட்டுறாரு பாருங்க. அந்த பேர் அக்யூரேட்டா அழகா வந்திருக்கு. அதை பார்த்துட்டு வா உங்க வளர்ச்சிக்கு வேண்டிய உங்க ஒய்ஃப் தான் இருக்கா அப்படின்னு சொல்ல வர மாதிரி வந்துட்டு, இல்ல உங்க திறமை தான் இருக்கு, உங்க ஒய்ஃப்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு மாதிரி சொல்லுவாங்க. அவனை வந்து அமைதியா சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க, எல்லாரும் அழகா சர்வ் பண்றாங்க. இந்த இதை சாப்பிடுங்க, இந்தாங்க சரக்கு அடிங்கன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் போதை ஆயிடுவாங்க. போதையானதுக்கப்புறம் அந்த ஓனரும், என்னடா ஒய்ஃபை பிடிச்சி வச்சிருக்க, எதையுமே கேட்க மாட்டேங்கிறா, என் பிசினஸ் மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன், க்ளோஸ் பண்ண என்ன, உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டதே நான் தான், நீ போய் எனக்கு துரோகம் பண்ணுவே அப்படின்ற மாதிரி கேட்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு பொறுமையா வெளியே வரான். வந்தவொடனே காட்டுறாங்க வீட்டுக்குள்ளதான் 2 பேரும் ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வழக்கம் போல அந்த நோட்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுல எழுதிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுவும் தப்பா பண்ணல இல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே ஒரு சைலண்டா போயிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க 2 பேரும் வெளியே போயிட்டு இருப்பாங்களாம். போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஹீரோயினை தூக்கி போட்டு நிறைய பேர் சேர்ந்து தும்மு அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி இவனும் காலை பிடிச்சி எவ்வளவுதான் கெஞ்சுறான். அடிச்சு போட்டு அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் ஹீரோயின் ரொம்ப முடியாம அப்படியே ஓனரை போயிட்டு அவங்க டொம்முன்னு அடிச்சுக்கிட்டு, ரேய் நீ பண்ணது சரியா இல்லைங்க பாரு, எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவங்களாம் வந்து இழுத்து போட்டுட்டு தூக்கி போட்டுருவானுங்க. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அந்த பொண்ணை அடிச்சு இந்த பாத்திரத்தில் உடச்சிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி ஓனர் சொல்லி அனுப்பியிருப்பான். அதனால திருப்பி அந்த சைடு போகலான்னு போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் காட்டுறாங்க பாருங்க, அந்த கண்ணு தெரியாதவர் வந்து அந்த ஒய்ஃபை வந்து அப்படியே தோல் மேலே தூக்கி போட்டுட்டு பொறுமையாக போயிட்டு இருக்கிறாரு. போய் டொம்முன்னு தூக்கி போட்டு யாரும் இது பார்க்கலன்னு சொல்லி கீழே விழுந்து எந்திரிச்சு அப்படியே வேகமாக போகிறான். அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது பாஸ் வந்து உடச்சி போட்டு வர சொன்னார், இங்கன்னா பணம் இருக்குது, நாம் வேறு வந்திருக்கோம் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருக்கிறதெல்லாம் புதைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பணத்தை. அதை வந்து இந்த பாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோக்கு கோவம் வந்துடுது பாருங்க, எங்கள் அப்பா அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லிட்டு அவனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு உண்மையை சொல்லு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அவன் வந்து என்னதான் சொன்னாலும் சரி இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த நேரத்தில் ஹீரோயின், அதாவது அந்த பொண்ணு இருப்பாள்ல, அவளோட பேக்கில் வந்து இந்த கேமரா இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பேசுறதுலாம் இருக்குல்ல, அப்படியே பிடிங்கி போட்டுட்டு ஹீரோ அப்படியே நடந்து போகிறான். வேற எங்கே போவான், அழகா வீட்டுக்கு போய் உக்காந்துட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் கண்ணு தெரியாதவர் அழகா உள்ள வராரு. வந்தோடனேப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா, நான் வந்து பீஜு சங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அவர் ஒரு செகண்ட் நின்று போயிடுறாரு. என்ன சொன்னேன்னு கேட்க, ஆமா பீஜு சங்னு சொல்லுவான். அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, அது உண்மையானு மட்டும் தான் கேட்பான். அவ்வளவுதான் தடுமாறி நின்றுகிட்டு, ஆமாப்பா அந்த விஷயத்தை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும், ஆனா சொல்லல பாத்தியா, எனக்கு ஒரு அழகான வாழ்க்கை இருந்ததுன்னு நினைச்சியா, இல்ல ரொம்பவே மோசமான வாழ்க்கை தான். நான் வந்து கண்ணு தெரியாம ஒரு ஸ்டாம்ப் பண்ணிட்டு இருந்தேன், கண்ணு தெரியாதவன் பண்ணா எவன்டா மதிக்கிறான், உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டு நான் அடிச்சிருக்காங்க உதச்சிருக்காங்க. அப்படியே அழகான வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் பீஜு சங் வந்தாரு. வந்து ஒரு போட்டோ எடுக்கிறாரு. ஏய் நீ அழகா இருக்க, ரொம்ப சிரிடா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தான் கண்ணே தெரியாது, நான் சிரிச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லுவான். அப்படியா இப்பதான் அழகா
அழகா இருக்குன்னு சொல்லி அழகா போட்டோ எடுத்துட்டு பக்கத்துல போய் இங்க பாரு உன் கடை இந்த நேரத்துல வேணா நல்லா இல்லாம இருக்கலாம், ஒரு காலத்துல பெரியவனாவ, அப்ப வந்து என்ன மறந்துடாத, இது வந்து போட்டோவை போஸ்டர் மாதிரி அழகா பெருசா போட்டுக்கோ ஆல்பம் மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவனும் ரொம்ப நன்றி சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில அவர் சொன்ன மாதிரி நல்லது நடக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு பொண்ணு வரா. இதெல்லாம் நீங்க பண்ணதா, உங்களுக்கு கண்ணு தெரியாதாமே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, ஆமா எனக்கு தெரியாதுதான், உங்களுக்கு வேணா பண்ணி தருவான்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு ஏழ்மையா இருக்கா, உருவத்திலே தெரியுது, மூஞ்ச வந்து காட்டவே மாட்டாங்க இந்த படம் ஃபுல்லா. இல்லங்க என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்ல வந்து ஃப்ரீயா பண்ணி தரான். அதுக்கப்புறம் என்ன, அந்த பொண்ணு ரெகுலரா வரா, சாப்பாடு கொடுக்கறா, பாத்துக்கிறா. அவ வந்து கடைக்கு பக்கத்துல 2 பேர் கடை போட்டிருப்பாங்களாமா. அவங்க வந்து பார்த்துட்டு, ஏய் அழகான பொண்ணு வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்கறா, கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒழுங்கு மரியாதை கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி அழகா சிரிச்சு பேசுறாங்க. அப்படி இப்ப இருக்கிறத காட்டுறாங்க. அவளை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஏக்கமா இருந்தேன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அவளை வேற சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைச்சாலும் முடியல அப்படின்னு சொல்லி திடீர்னு அழுகுறாரு. ஆனா அவட்ட போய் கேட்ட உடனே அவ கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்படியே பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அங்க அழகா சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்ப அந்த ஓனர் தான், ஏய் சிரிங்கப்பான்னு சொல்லி போட்டோ எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே எங்க வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிச்சு. அப்பதான் கியூட்டா அழகா நீயும் பிறந்த. அதுக்கப்புறம் உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தெரியுமா. அப்புறம் ஒரு நாள் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தான். அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஏய் உங்க வைஃப் உனக்கு ரொம்ப அருமையா சமைச்சு போட்டுருக்காங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஆமா ரொம்ப அழகான வைஃப், அன்பான வைஃப்னு சொல்ல, அழகா என்னடா அவனு முன்ன பின்ன பாத்திருக்கியா இல்லையா, ஓ உனக்கு வேற கண்ணு தெரியாதா, சரி கவலைப்படாத, கண்ணு தெரியாது நல்லதுன்னு நினைச்சுக்கோன்னு சொல்ல, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆச்சரியமா வந்து, என்ன சொல்ற நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அவ வந்து ரொம்ப ரொம்ப ராட்சசி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாக்குறான். அந்த 2 பேரும் அழகா இருக்குன்னு சொன்னதெல்லாம் இவனை கலாய்க்கிறதுக்காக, கல்யாணத்துக்கு வந்து சிரிச்சவங்களாம் இவனை பார்த்து கேவலமா சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து என்னதான் நான் வந்து ஸ்டாம்ப் பண்ணாலும் கண்ணே தெரியாம பண்ணாலும் நிறைய பேர் வந்து என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க, நிறைய பேர் பாராட்டினாங்க, நிறைய பேர் அடிக்க கூட செஞ்சாங்க, ஆனா யாருமே எனக்கு கேவலமா பார்த்து சிரிக்கல. ஆனா உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே கேவலமா மாறுச்சு. ஏன் நான் ஸ்டாம்ப் பண்றது அவ்வளோ அழகு, ஒரு குறையும் இருக்காது, உங்க அம்மா அப்படி இல்ல, அவ ஒரு ராட்சசின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி ஹீரோட ஃபேஸை காட்டுறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் திரும்ப போகுது. நான் வந்து நடந்து போகும்போதெல்லாம் யாரு எங்க சிரிச்சாலும் என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும். நான் அவ்வளவு கேவலமா இருக்கேன், என் மனைவி அவ்வளவு கேவலமா இருக்கா, நான் பண்ற ஸ்டாம்ப்ல நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி இவனே புலம்பிக்கிட்டு இருக்கான். இங்க இருக்கிற தாத்தாவை காட்டுறாங்க, அங்க இருக்கிறவங்க காட்டுறாங்க, மாறி காட்டிட்டு இருக்கும்போது என்னால வெறுத்து தாங்க முடியல. ஆக்சுவலா வந்து அவங்க அடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அடிக்கும்போது காலை பிடிச்சி கெஞ்சிருப்பான்ல, ஆனா மனசுக்குள்ளே வந்து அவளை கொன்னுருங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்திருப்பான். அது வந்து வெளியே இப்படி கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க. போன உடனே இங்க பாரு பாஸோட வழியில குறுக்க போகாத, இந்த பிரச்சனை இதோட விட்டுன்னு சொல்ல, நீங்களும் அங்க இப்படி சொல்றது, அவர் வந்து அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருக்காருங்க, அவருக்கு வந்து உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் இல்ல, எது சொன்னாலும் இவ்வளவு குறையோட இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க உங்களை மாதிரி ஹஸ்பண்டே கிடைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க, நிறுத்து நீ பேசுறது கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. அப்படியே பக்கத்துல வந்து குழந்தை அழுந்துகிட்டே இருக்கு, நெரிச்சுக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு துடிச்சு அப்படியே இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் மூச்சை செக் பண்ணி பாக்குறாரு. மூச்சையில தெரிஞ்சதுக்கு அப்புறம், சே பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் கையிலாலே கொண்டுட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு அப்படியே அந்த பணத்தை தூக்கிட்டு போயிருக்காரு. அந்த நேரத்துல தான் அவங்க அதை அடியாளுங்க வந்திருப்பாங்கல்ல, இதை பார்த்த உடனே தூக்கி போட்டிருப்பாங்க, புதைச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து இந்த வயசானவரும் தன்னோட பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்க, இங்க பாருக்க நான் சொல்றது உனக்கு புரியுதுல அப்படின்னு சொல்லி பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா வராரு. பா நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலப்பா, என்னப்பா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். உடனே உனக்கு புரியல இத்தனை வருஷமா நீ ஒட்டுனியா தான் ஒட்டிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லி கொலை பண்ண வராரு. இதுதான்ப்பா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா நகருவான். அவ்வளவுதான் முட்டி போட்டுட்டு, என் வாழ்க்கையே போச்சு, என் தரம் எல்லாம் குறைஞ்சு போச்சு, அவ்வளவுதான் நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி கத்துறாரு அந்த வயசான வரும். அவர் ஹீரோ அந்த பொண்ணு பார்த்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த செட்டப்பையும் கொடுக்குறான். அந்த புடிக்கிட்டு போட்டான்ல, அதை பார்த்த உடனே இந்த பொண்ணு வந்து ஆச்சரியத்துல, பரவாயில்லையே இதெல்லாம் கொடுக்குறே அப்படின்னு சொல்லி கேட்க, தேவையானதை தவிர மீது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அதை பார்த்த உடனே இந்த பொண்ணு வந்து, இன்னைக்கு ஏதோ நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லுவா. அப்படியா என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்க, அதாவது இன்னைக்கு பார்க்க உங்க அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். பா செம்மையா கொண்டு வந்திருக்காங்கல்ல. எப்பெல்லாம் ஒரு உண்மையை மறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மாறுவாங்கல்ல, அந்த விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்கல, உனக்காக ஒன்று பண்ணணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறான். பார்த்தா அவங்க அம்மாவோட ஃபோட்டோ தான் அது. இது நீ திறந்து பார்ப்பியோ பார்க்க மாட்டியோ, அது உன்னோட விஷயம் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவா. அப்புறம் வந்து ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறாரு. திறந்த உடனே ஒரு ஃபேஸை காட்டுறாங்க. இதுதான் அவங்க அம்மா. ஃபேஸ் முக்கியமே இல்லை, கலரு ஹைட்டு வெயிட்டு எதுவுமே முக்கியம் இல்லை. இப்போ ஹீரோட மைண்டில் வந்து ஒரு யோசனையுமே இல்லை. அவங்க அம்மாவை பார்த்துருக்கான் ரொம்ப நாள், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அதை பார்த்த உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழுவ ஆரம்பிக்கிறார். இந்த படம் இதோட முடிஞ்சிருக்கு.